இப்போ இருக்கிற காலத்தில் நிறைய நோய்களுக்கான காரணம் வந்து டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தாங்க. அதாவது அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய டயட்டையும் லைஃப் ஸ்டைலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நிறைய டிசீஸை நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். எப்படி சீசன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வருதோ அது மாதிரி அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய டயட்டையும் லைஃப் ஸ்டைலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரணும். நம்மள நிறைய பேருக்கு இந்த டயட் அண்ட் லைஃப் ஸ்டைலை பற்றின புரிதல் வந்து ரொம்பவே குறைவாக தாங்க இருக்குது. அப்படியே இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணுற சூழ்நிலையும் நமக்கு அமைய மாட்டுது. நேரமே இல்லை, வாழ்க்கை ரொம்ப வேகமாக ஓடிட்டு இருக்கு. என்னதான் இருந்தாலும் குறிப்பிட்ட நேரம் நம்மளுடைய ஹெல்த்துக்காக நம்ம கண்டிப்பாக ஒதுக்கிதாங்க ஆகணும். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், இதுதான் நம்மளுடைய மெயின் பிரின்சிபலா இருக்கிற பட்சத்துல நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய டயட்டையும் லைஃப் ஸ்டைலையும் கொஞ்சம் கொஞ்சமா மாடிஃபை பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளால வருஷம் ஃபுல்லாவே ஹெல்த்தி ஸ்டேட்லயே இருக்க முடியுங்க. இப்போ நம்ம வசந்த காலத்தை கடந்து வெயில் காலத்துக்கு வந்தாச்சு. சூரியன் சுட்டெரிக்குது. தமிழ்நாட்டுக்கு வந்து எல்லோ அலர்ட் வேற கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நம்மளோட ஹெல்த் மேல நம்ம கண்டிப்பா கவனமா இருக்கணுங்க. நான் டாக்டர் சிவராமன், ஆயுர்வேதா பிராக்டிஷனர். இந்த சேனல்ல நம்ம ஹெல்த் அண்ட் டிசீஸை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அது ஆயுர்வேதால எப்படிலாம் ஹேண்டில் பண்றாங்கன்ற பத்தி தான் நம்ம பேச போறோம். நீங்க இந்த வீடியோ புதுசா பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்த்தை பத்தி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் சம்மரில் என்னென்ன டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு இந்த வெயில் காலத்தில் நம்மளுடைய உடம்பும் என்விரான்மெண்ட்டும் எப்படி இருக்குன்றதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஆப்வியஸ்லி அட்மாஸ்பியரில் ஹீட் அதிகமாக இருக்கும், அது கூடவே ட்ரைனஸும் அதிகமாக இருக்குங்க இந்த சீசனில். இப்போ நம்ம ஒரு செடி வளர்த்தோம் அப்படின்னா அது வெயில் காலத்தில் வந்து ட்ரை ஆகி வாடி போயிருது இல்லையா, அது இந்த சீசனோட குவாலிட்டினால தான். இந்த சீசனில் நம்மளுடைய உடல் பலமும் குறைவாக தான் இருக்கும், நம்மளுடைய ஜீரண சக்தியுமே குறைவாக தாங்க இருக்கும். இந்த வெயில் காலத்தில் நம்ம என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலான்றதை பற்றி பார்ப்போம். இனிப்பு சுவை உள்ள உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அது இனிப்புனா வந்து வெள்ளை சர்க்கரை இல்லைங்க, நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ பனை வெல்லமோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். வெறும் சர்க்கரையில் மட்டும்தான் இனிப்பு இருக்குன்றது கிடையாது. நம்மளுடைய காய்கறிகள்லையுமே பீட்ரூட்டில், கேரட்டில், வெள்ளரிக்காயில், சக்கரவள்ளிக்கிழங்குல இந்த மாதிரி நிறைய காய்கறியில் வந்து இனிப்பு சுவை இருக்குது. அது இல்லாமல் அரிசியில், கோதுமையில், பாலில் வந்து சர்க்கரை அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான உணவுகளில் நீங்கள் அதிகமாக பழக்கப்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம உடம்பு வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கக்கூடிய உணவுகள். குளிர்ச்சின்னா ஃப்ரிட்ஜில் வச்சதெல்லாம் கிடையாதுங்க. நம்ம இயற்கையாகவே நீர் காய்கறிகள்லாம் வந்து நம்ம உடம்பு ரொம்ப குளிர்ச்சிப்படுத்தும். அந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும். தண்ணி அதிகமாக குடிக்கிறதுனால உடம்பு குளுமையாக இருக்கும். முடிஞ்ச அளவு திரவ உணவுகளாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதாவது கூழ், கஞ்சி இந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. லஸ்ஸின்னு ஒரு ட்ரிங்க் இருக்கிறதே நம்ம எல்லாம் மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். முன்னாடிலாம் நிறைய குடிச்சிட்டு இருப்பாங்க, இப்போ எல்லாம் ஃபுல்லாக பழச்சாருக்கு மாதிரி ஆச்சு, லஸ்ஸியெல்லாம் மறந்தாச்சு. லஸ்ஸியை பற்றி ஆயுர்வேதாலே சொல்லியிருக்காங்கங்க. தயிரையும் சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணிட்டு அதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணி சாப்பிட்றது நம்மளுடைய உடல் உஷ்ணத்தை ரொம்பவே குறைக்கும். அட்மாஸ்பியர்ல ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கனால நம்ம உடம்பு அதோட உஷ்ணத்தை வெளியேற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுங்க. அதனால நம்ம வந்து தண்ணி அதிகமாக எடுத்துக்கணுங்க. நமக்கு தாகமே இல்லைனா கூட தண்ணி நிறையா எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸும் விட்டமின் சியும் உள்ள உணவுகள் வந்து நம்ம நிறையா எடுத்துக்கணுங்க. விட்டமின் சிக்காக நெல்லிக்காய், பப்பாளி, ஆரஞ்சு, திராட்சை இந்த மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கலாம். விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ்க்காக வாழைப்பழம், தர்பூசணி, முட்டை, பால், பீன்ஸு, உருளைக்கிழங்கு இந்த மாதிரியான காய்கறிகள், பழங்கள்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இந்த வெயிலுக்கு எந்த மாதிரியான உணவுகள்லாம் குறைச்சிக்கலாம் அல்லது தவிர்க்கலான்றதை பற்றி பார்ப்போம். உப்பு, புளிப்பு, காரம் இந்த 3 சுவை உள்ள உணவுகளை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் ஃப்ரைடு ஃபுட்ஸு, ஃபேட் அதிகமாக உள்ள ஃபுட்ஸு இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஜீரணம் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கோங்க. நம்ம இந்த சீசனில் டைஜஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், முன்னாடியே பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஃபேட்டும் ஃப்ரைடு ஃபுட்ஸ் எடுத்துக்கிறதுனால நம்மளோட டைஜஷன் வந்து இன்னுமே பாதிக்கப்படும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். சீ ஃபுட்ஸ் எதுவுமே எடுத்துக்காதீங்க. அதாவது மீன், நண்டு, இறால் எதுவுமே எடுத்துக்காதீங்க. அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. டீ, காஃபியை முடிஞ்சவரை அவாய்ட் பண்ணலாம். அப்புறம் ஐஸ்கிரீம், ஐஸ் அதிகமாக போட்டு ஜூஸ் குடிக்கிறது முடிஞ்ச வரை அவாய்ட் பண்ணுங்க. நம்ம ஜூஸ்ல ஐஸ் அதிகமா போட்டு சில்லுன்னு குடிக்கிறனால நம்ம கொஞ்ச நேரத்துக்கு நம்ம உடம்பு வந்து சில்லுன்னு இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா அது உண்மையா வந்து நம்ம உடம்ப கூல் பண்ணாதுங்க. ரொம்ப கோல்டான திங்ஸ் நம்ம சாப்பிட்றதுனால நம்ம ஸ்கின்ல உள்ள பிளட் வெசல்ஸ் எல்லாமே சுருங்க வைக்குதுங்க. இதனால நம்ம உடல்ல உள்ள சூடு வந்து வெளியேறத நம்ம தடுக்கிறோம். ஸோ ரொம்ப சில்லுன்னு குடிக்கிறத முடிஞ்ச வரை தவிருங்க. அடுத்து நம்ம செய்கிற செயல்களில் என்னெல்லாம் பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்றதை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து உடுத்துற துணி ரொம்பவே லைட்டாக உடுத்துங்க, காட்டனில் உடுத்துங்க. டைட்டு ஜீன்ஸ்லாம் போடாதீங்க, டைட் கிளாத்ஸ்லாம் போடாதீங்க. அதனால நம்ம உடம்புல உள்ள சூடு வந்து வெளியேறதை நம்மளே தடுக்கிற மாதிரி ஆகிடும். ஒரு நாளைக்கு 2-3 தடவை கூட நம்ம குளிக்கலாம். சிகரெட்ஸ் அண்ட் ஆல்கஹால் சுத்தமாக எடுத்துக்கவே கூடாதுங்க. ஆல்கஹால் வேறு வழியே இல்லை, என்னால் கொஞ்சம் எடுத்துகிட்டே ஆகணும் அப்படின்னு இருக்க பட்சத்தில் நிறைய தண்ணி ஊற்றி டைலூட்டடாக எடுத்துக்கங்க. முடிஞ்ச வரை அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. எக்ஸசைஸ், ஒர்க் அவுட் இதெல்லாம் ரொம்ப குறைச்சிக்கிறது நல்லது. இல்லை பண்ணணும் அப்படின்னா இடையில நிறைய தண்ணி குடிச்சுக்கோங்க. காலைல 11 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் டேரெக்டாக வெயிலில் போகிறத வந்து முடிஞ்சவரை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த டைமில் தான் வந்து சூரியன்லேருந்து வர அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். தவிர்க்க முடியல, வெயிலில் போய் தான் ஆகணும் அப்படின்னா கொடையை எடுத்துகிட்டு போங்க.
இந்த சம்மரில் நம்ம பார்த்த டயட்டையும் லைஃப் ஸ்டைலையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா வெயில் காலத்தில் வரக்கூடிய ஸ்கின் ரேஷஸ், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், ஹீட் ஸ்ட்ரோக்கு, டீஹைட்ரேஷன், அலர்ஜிஸ் இந்த மாதிரியான நோய்கள் எல்லாத்தையுமே நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியுங்க. இது இல்லாமல் எதிர்காலத்தில் வரக்கூடிய பெரிய நோய்களாக இருந்தால் கூட அதை நம்ம இந்த டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறது மூலியமாக வராமல் தடுக்க முடியும். ஒரு சின்ன டிப்பு, வெயிலோட உஷ்ணத்தை நம்மளால் தாங்கிக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு பெட்டில் வாழை இலை, தாமரை இதழ், அல்லிப்பூ இதழ் இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அது மேலே ஒரு பிளாங்கெட் போட்டு அதில் நைட்டு படுத்து பாருங்கள். நல்லா ஏசியில் படுக்கிற மாதிரியே சூப்பராக தூக்கம் வரும். நன்றி.